வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 5ல் இருக்க தமிழ்நாடு வரலாறு தான் நம்ம இந்த யூனிட்டில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் இந்த யூனிட்டோட கடைசி டாப்பிக்கான மார்க்கோ போலோவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கோ போலோ வெனிஸ் சேர்ந்த ஒரு வணிகர். ஓகேங்களா, இவர் வெனிஸை சேர்ந்த வணிகர். வெனிஸ் இத்தாலிய நகரம். இந்த இத்தாலிய நகரத்தில் தான் மறுமலர்ச்சி இந்த நகரமும் ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது, பங்கேற்றது அப்படின்னு சொல்லலாம். மங்கோலிய பேரரசர் குப்லாய் கானின் தூதுவராக 17 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆசியாவின் பல்வேறு பகுதிகளை ஆராய்ந்தார். அதில் அவர் தமிழ்நாட்டிற்கும் வந்தார். தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார்னா 1288, 1293 2 முறை வந்தார். இவருடைய காலம் யார் பாண்டிய மன்னர் யார் காலத்துல வந்தாரு அப்படின்னா மாரவர்ம குலசேகர பாண்டியன் காலத்துல. மாரவர்மன் குலசேகரன் பாண்டியன் காலத்துல வந்தாரு. ஓகேங்களா, இவர் இங்க வந்ததுனால இவருடைய குறிப்புகள் மூலம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, பாண்டியர் கால சமூக நிலை, கடல் வணிகம், அப்புறம் முத்து குளித்தல், அப்புறம் அவங்களுடைய பொருளாதார நிலம், எங்கிருந்து அவர்களுக்கு வருவாய் கிடைக்குது, இதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. இவருக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, இடைக்கால பயணிகளின் இளவரசர் அப்படின்னா மார்க்கோ போலோ. சரிங்களா, இவர் தன்னுடைய குறிப்பு த டிராவல் ஆஃப் த மார்க்கோ போலோ மார்க்கோ போலோ அப்படிங்கிற நூலா குறிச்சிருக்காரு. எப்பன்னா 1295 அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா, இப்போ இவர் இந்த பாண்டிய பேரரசு தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லைங்களா, வந்ததுலேருந்து இவர் ஒரு குறிப்பு வச்சிருக்காரு. அந்த குறிப்பில் இருக்கிற செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா, அவர் ஒவ்வொரு நிலையை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நாம பார்க்கலாம். ஓகேங்களா, பட்டுப்பாதையில் பயணம். அவருடைய பட்டுப்பாதையில் பயணம் பற்றி சொல்லியிருக்காரு. என்னன்னு, 13ஆம் நூற்றாண்டில் பட்டுப்பாதையில் ஆசியாவிற்கும் பயணம் செய்தார் இவர். ஓகேங்களா, சாகசங்களை பதிவு செய்தல். அவரது பயணங்களின் கதை 2 மில்லியன், அதாவது தி மில்லியனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மார்க்கோ போலோவின் பயணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அது எதுல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 2 மில்லியன், அதாவது தி மில்லியன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். இந்தியாவிற்கு எப்போ வந்தார் அப்படின்னா, கிபி 1292 மார்க்கோ போலோ சீனாவிலிருந்து வீடு திரும்பும் வழியில் இந்தியாவின் கோரமண்டல் கடற்கரையில் தரையிறங்கினார். கோரமண்டலம்னா சோழமண்டலம். ஓகேங்களா, சோழமண்டலம். ஓகேங்களா, இந்தியாவின் தென்கிழக்கு பகுதி. தமிழ் பாண்டிய ராஜ்யத்தை ஆராய்தல். இவர் தஞ்சைக்கு அருகில் உள்ள தமிழ் பாண்டிய ராஜ்யத்திற்கு வந்தார். ருத்ரமா தேவியின் ஆட்சி. காகாத்திய வம்சத்தில் ருத்ரமா தேவியின் ஆட்சி காலத்தில் அவர் தென்னிந்தியாவிற்கு வந்தார். அதாவது காக்காத்தியர்கள் கர்நாடகா தெலுங்கானா பகுதியில் இருந்த ருத்ரமா தேவி அரசியா இருந்தாங்க. அப்பொழுது அவர் வந்தார். கேரளா மற்றும் தமிழ்நாடு போலோவின் 2 நிறுத்தங்கள் இருந்தன. கேரளா மற்றும் போலோவில் 2 இந்திய பழக்க வழக்கங்களை பற்றி அவதானிப்புகள். அதாவது இந்தியாவுடைய பழக்க வழக்கங்களை பற்றி இவர் அதிகமான செய்திகளை சேகரித்தார். விவசாய நடைமுறைகளை பற்றின அங்கு விளைந்த ஒரே தானியம் அரிசி அப்படின்னு மார்க்கோ போலோ சொல்றாரு. பாதுகாப்பு மற்றும் பயண பழக்க வழக்கங்கள் என்ன இருந்தது அப்படின்னா, விலை மதிப்பற்ற பொருட்களுடன் இரவில் பயணம் செய்வது பாதுகாப்பானது. அதாவது எந்த கொள்ளை நிகழ்ச்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சிருக்காரு. மாட்டிறைச்சி நுகர்வு இல்லாவிட்டாலும் பானங்கள் மற்றும் மது அருந்துதல் மேலோங்கி இருந்தது. ஏன்னா இங்க வாழ்ந்தவர்கள் இந்துக்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர்கள் மாடுகளை புனிதமாக இருந்தாங்க. அதையும் பதிவு செஞ்சிருக்காரு. இயற்கை சூழல் மற்றும் வனவிலங்குகள். அவரது விளக்கத்தின்படி வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் இத்தாலியில் காணப்பட்டதை விட அளவு மற்றும் அழகு இரண்டிலும் உயர்ந்தவையாக இருந்தது. சிங்கங்கள், சிறுத்தைகள்,
லிக்னிஸ்கள், மயில்கள் மற்றும் கருஞ்சிவப்பு மற்றும் நீல கிளிகள் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருந்ததா இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது தோட்டங்கள் மற்றும் விவசாய பொருட்களை பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா, மிளகு மற்றும் இண்டிகோ, தூபம் மற்றும் பேரீச்சம்பழ ஒயினிலிருந்து தயாரிக்கப்படும் பானம் ஆகியவற்றைக் கொண்ட தோட்டங்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாருங்க எந்த அளவுக்கு அவர் நுண்ணிப்பா தமிழ்நாட்டை பத்தி கவனிச்சிருக்காரு அப்படின்னு. சுகாதார நடைமுறைகள். மக்கள் தரையில் அமர்ந்து சாப்பிடவும் குடிக்கவும் தங்கள் வலது கையை மட்டுமே பயன்படுத்தும் போது இடது கை அழுக்கு வேலைகளுக்கு ஒதுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது தமிழர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை எப்படி இருந்தாங்கன்னு நுண்ணிப்பா கவனிச்சிருக்காரு. இந்தியர்கள் தம்பூர் என்ற இலையை மென்று சுதந்திரமாக துப்பினர். அதாவது தம்பூர் அப்படின்னா வெற்றிலை தான் சொல்றாரு. ஓகேங்களா? உடைகள் மற்றும் அலங்காரங்கள். கடுமையான வெப்பம் காரணமாக ஆண்களும் பெண்களும் இடுப்பு துணிகளை மட்டுமே அணிந்திருந்தனர். ஏன்னா தமிழ்நாடு வெப்ப பகுதிகளாக இருந்தது. பொருளாதார செல்வம். தென்னிந்தியாவில் உள்ள பாண்டிய ராஜ்யத்தை உலகின் பணக்கார மற்றும் மிகவும் அற்புதமான மாகாணமாக மார்க்கோ போலோ கருதுகிறார். இது முத்துக்கள் மற்றும் ரத்தினங்களை உற்பத்தி செய்வதற்கு பெயர் பெற்றது பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மத நடைமுறைகள். இந்தியர்கள் ஜோதிடர்களை கலந்தாலோசித்தனர். பிராமணர்களை மந்திரவாதிகளாக கொண்டிருந்தனர். மேலும் சில சமூகங்களில் சதி இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. மார்க்கோ போலோ தமிழ்நாட்டில் சதி இருந்தது என்பதை பதிவு செய்துள்ளார். ஓகேங்களா? கலாச்சார நம்பிக்கைகள். இந்தியர்கள் பசுக்களை வழங்கினர். சில குறைந்த அந்தஸ்துள்ள குழுக்களை தவிர மாட்டிறைச்சி சாப்பிடுவதை தவிர்த்தனர். மேலும் கலாச்சார தடைகள் காரணமாக மாலுமிகளை இழிவாக பார்த்தனர். ஏன்னா அந்த காலத்துல வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தென்னிந்திய மக்கள் இழிவாக தான் பார்ப்பாங்க. அழகு தரநிலைகள். தென்னிந்தியாவில் கருமையான நிறம் விரும்பப்பட்டது. மேலும் வெளி நிறம் கொண்டவர்கள் எண்ணெய்களால் கருமையாக்கப்பட்டனர். அதாவது கருமையா இருந்தாங்க, வெள்ளையா இருந்தாலும் அவங்கள கருமையாக்குனாங்க அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்தது ராஜாக்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை. நூற்றுக்கணக்கான மனைவியர்கள், காம கிளர்ச்சிகளை கொண்ட மன்னர்கள், கதைகளையும் உணர்ச்சி வசப்பட்ட அச்சுறுத்தலால் தாக்கப்பட்ட போர்களையும் மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். மன்னர்களுடைய எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்வாண புனித ஆண்கள். அகிம்சை நம்பிய துறவி புனித மனிதர்களை சந்தித்து உலக ஆசைகளை துறந்து நிர்வாணமாக சென்றனர். அதாவது சமண மதம் இங்க இருந்தது அப்படிங்கிறத இவர் பதிவு செஞ்சிருக்காரு. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை பழக்க வழக்கங்கள். தஞ்சாவூரில் பூமியுடனான தொடர்பை குறிக்கும் வகையில் பூமியில் அமர்ந்திருப்பதின் மரியாதையை மன்னர் விளக்கினார். ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத தலங்கள். சென்னை அருகில் உள்ள புனித தாமஸ் அப்போஸ்தலன் கல்லறைக்கு சென்றார் மார்க்கோ போலோ. இது கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான புனித யாத்திரை தலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. புனித தாமஸ் 1ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுக்கு வருவாரு. அங்கேயே இறந்திருப்பாரு. பொருளாதார நடவடிக்கைகள். தென்னிந்தியா குதிரைகளை இறக்குமதி செய்வதற்கும் சிறந்த துணிகளை உற்பத்தி செய்வதற்கும் கேரளாவில் பேரிச்சம்பழம் ஒயின் தயாரிப்பதற்கும் தோல் பட்டறைகள் மற்றும் தோட்டங்களை வைத்திருப்பதற்கும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை போற்றுதல். இந்த தென்னிந்திய மக்கள் இயற்கையை போற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்க்கோ போலோ தென்னிந்தியாவின் பல்லுயிர் பெருக்கத்தை பாராட்டி உள்ளார். சரிங்களா? அதாவது இயற்கையை வணங்கினார்கள், இயற்கையை இவர்கள் போற்றினார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ மார்க்கோ போலோவை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல மார்க்கோ போலோ 1295 தன்னுடைய குறிப்பை வெளியிட்டிருக்காரு. இதுல தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நிலையையும் சொல்லியிருக்காரு. சமூகம், மன்னர் நிலை எப்படி இருந்தது, விலங்குகள் எப்படி இருந்தன, மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் முதலான எல்லாத்தையும் அவரு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இயற்கை சூழல் மற்றும் வனவிலங்குகள், தோட்டங்கள் எப்படி இருந்தன, ஓகேங்களா? அவங்களுடைய பொருளாதார செல்வம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அதாவது இங்க குதிரைகளுடைய இறக்குமதி அதிகமா இருந்தது, அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் இவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதாவது மதம் ரீதியான செய்திகளையும் இவருடைய குறிப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான
குறிப்புகள் நமக்கு இவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? அதாவது ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாரும் இந்தியாவின் மீது வருவதற்கான காரணம், அதாவது காலனிகளை உருவாக்குவதற்கான முக்கியமா வந்து இந்த மார்க்கோ போலோவின் பயணங்களும் ஒன்று அப்படின்னு நமக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. ஓகே, நாம இன்னைக்கு இந்த யூனிட்ல வந்து நாம தமிழ்நாடு ஆரம்ப காலம் முதல் தமிழ்நாட்டினுடைய தலைக்கோட்டை போர் வருடமான 1565 கிபி வரை உள்ள யூனிட்டை தான் ஃபுல்லா பார்த்துருக்கோம். இதுல வந்து யூனிட் ஃபுல்லா பார்த்துருக்கோம். இந்த யூனிட்ல வந்து சங்ககால சேர சோழ மன்னர்கள், பிற்கால பாண்டிய பேரரசு, பிற்கால சோழ பேரரசு, இவங்க எல்லாரையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாயக்கர்கள், அதாவது முஸ்லிம் ஆட்சியாளர்கள், வட இந்தியாவில் இருந்த சுல்தான்களின் ஆட்சியும் இங்க இருந்தது. அதுக்கப்புறம் இடையில இந்து பேரரசுடைய ஆட்சியான விஜயநகர பேரரசு இருந்தது. அப்புறம் மத்திய இந்தியாவில் இருந்த சாளுக்கியர்களை பற்றியும் நம்ம இதில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள், அதாவது விஜயநகர பேரரசின் கீழ் செயல்பட்டு வந்த நாயக்கர்கள் பற்றியும் படிச்சிருக்கோம். இந்த நாயக்கர்களிலிருந்து இந்த யூனிட்ல இருந்து நாம மேக்சிமம் வந்து 10 அல்லது 12 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். யூஜிடிஆர்பியில் வந்து எல்லாமே மேஜர் அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து 150 கொஷின்களும் நம்ம மேஜர்ல இருந்து தான், ஹிஸ்டரியில இருந்து தான் வரும். ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப டீப்பா படிங்க, வந்து கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ தொடக்க கால தமிழ்நாடு வரலாறு படிக்கும்னா இந்திய வரலாறு தொடக்கம் கற்காலம் முதல், ஓகேங்களா, அதுல இருந்து கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய வரலாறு தொடக்க காலத்துல இருந்தா நம்ம படிக்க போறோம். அதை மறுமலர்ச்சியிலிருந்து எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தும் படிக்க போறோம். உலகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, எதிர் சமய சீர்திருத்த இயக்கம் எல்லாமே அதை வச்சு கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் சைனா, ஜப்பான், அமெரிக்க ஹிஸ்டரி எல்லாமே ஒவ்வொரு வருடம் வரும்போதும் இது வந்து ஐரோப்பியன் ஹிஸ்டரியில இந்த காலத்துல என்ன நடந்தது, அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்டரியில என்ன நடந்தது, அதே மாதிரி சைனா, ஜப்பானிய ஹிஸ்டரியில என்ன நடந்தது, இங்கிலாந்து ஹிஸ்டரியில என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா தான் நல்ல முறையில படிச்சுட்டு போறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? சப்போஸ் நமக்கு இடையில மறந்துடுச்சு, இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரி இதை படிக்கும் போதே நம்ம அதே வந்து ஐரோப்பிய ஹிஸ்டரி ஆகட்டும், அமெரிக்கா, இங்கிலாந்து ஹிஸ்டரி ஆகட்டும், ஏன் இந்தியன் ஹிஸ்டரி ஆகட்டும், ஏதாவது ஞாபகம் வரல அப்படின்னா உடனே அடுத்த பேஜை எடுத்து திரும்பி பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்பவுமே மறக்காது. சரிங்களா? அதாவது நாம படிக்கிறது ஆழமா ஊன்றி படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை விட நாம கேட்கறது இன்னும் சிறப்பா ஞாபகம் இருக்கும். இதை இவங்க சொல்லும்போது சொன்னாங்கல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சரிங்களா? கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இந்த 150 கொஸ்டினையும் வந்து நல்லா ஊன்றி, அதாவது 4 ஆப்ஷன்ல 3 வந்து எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. கம்பேர் பண்ணுங்க. இதோட இது வருமா வராதா அப்படின்னு பாருங்க. 4மே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா வந்து விட்டுருங்க. அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது நமக்கு ஞாபகம் வரும். கடைசியா ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஞாபகம் வரும்போது ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு அதன் ஆப்ஷனும் வந்து ஏதாவது ஒரு லிங்க் இல்லாம இருக்காது. நம்ம அதை எங்கேயாவது படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதை மார்க்கா மாத்திடலாம். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.